ஒரு குட் நியூஸ். கியூ டெங்கா த ஃபர்ஸ்ட் டெங்கு வேக்சின் அப்ரூவ்ட் இன் இந்தியா. இது நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா டெங்குனால எவ்ரி இயர்ஸ் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் லெஸ் தென் 14 இயர்ஸ் தான் மேஜராக வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த வேக்சின்ஸ் வந்து 2022 டக்கீடா ஃபார்மக்யூட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட WHO 40 கண்ட்ரீஸில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் DCGI ட்ரக் கண்ட்ரோல் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஜூலை 2026 இந்த வேக்சின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின்ஸ் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா டெங்கு பர்சனலி ஐ எக்ஸ்பீரியன்ஸ் 2 times. செகண்ட் டைம்ஸ் வந்து எனக்குமே சாவு பயத்தை காமிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு கொசு கடிச்சு செத்து போகிறதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வேக்சின்ஸ் வந்து 4 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரை எல்லாருமே போட்டுக்கலாம். முக்கியமாக 2 டோஸ் போடணும். ஒரு டோஸ் போட்டு ஒரு 3 months கேப் விட்டு செகண்ட் டோஸ் போடுறது மாதிரி வரும். திஸ் இயர் டிசம்பர் ஆர் ஜனவரி 2027 இந்தியாவில் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் செக்டரில் வர வாய்ப்பு இல்லை, பிரைவேட் செக்டரில் தான் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். இந்த வேக்சின் கிளினிக்கல் ட்ரையல் phase 3 மோர் தென் 28,000 பீப்புள்ஸ்க்கு மேலே ட்ரையல் பார்த்ததில்ல மோர் தென் 80% மேலே எஃபிகேசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். சைட் எஃபெக்ட்ஸ் மற்ற எல்லா வேக்சினுக்கு உள்ள மாதிரி தான். அனஃபைலாக்சிஸ் ஃபீவர், ஹெட்ஏக், பாடி பெயின் இந்த மாதிரி நார்மல் சைட் எஃபெக்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் அவைலபிளாக வரும்போது எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.